இயேசுவாய் நான் வாழ வேண்டும், இயேசுவாய் நான் மாற வேண்டும். இயேசுவாய் நான் வாழ வேண்டும், இயேசுவாய் நான் மாற வேண்டும். மாற்றும் என்னை மாற்றும் தூய ஆவியே என்னை மாற்றும், மாற்றும் என்னை மாற்றும் தூய ஆவியே என்னை மாற்றும். இயேசுவாய் நான் வாழ வேண்டும், இயேசுவாய் நான் மாற வேண்டும். மாற்றும் என்னை மாற்றும் தூய ஆவியே என்னை மாற்றும், தூய ஆவியே என்னை மாற்றும். தகப்பனே, உம்மை போல் எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வாழ எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே மறைத்து நீ வெளிப்படுவதற்காக நன்றி. இந்த வார்த்தைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பலவானங்கள் கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இந்த ஆலயம் முழுவதும் மகிமை விளங்கபடி செபிக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்காதவங்களாம் அல்லேலூயா. கரெக்ட், ஜெபம் மட்டும்தான் நல்லா தூங்காம மறுபடியுமா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை குறித்து தான் ஆண்டவர் அக்கறை உள்ளவர் இங்கு சொல்லுகிறார். குற்றமற்றதாய் காணும்படி அவர் வரும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் எப்படி இருக்க வேணும்னா அது பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஆமென். அது குற்றமற்றதா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் 3ஆக பிரிக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய செயல்பாடு அல்ல. நம்முடைய சரீரம் எப்படியா இருக்குன்னா ஆவி ஆத்துமா சரீரம். சரீரம் எங்க போயிடும்? ஆவி எங்க போயிடும்? ஆத்துமா எங்க போயிடும்? மண்ணுக்கு போயிடும். எங்க போயிடும்? அவ்விடத்துல போயிடும். அல்லேலூயா. சரி, இந்த ஆவி ஆத்துமா 2ஆ நான் பிரிச்சு சொல்ல விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். இதுதானே கூட பேச விரும்புகிறேன். இங்கே ஆவி ஆத்துமாவை குறித்து நான் பேச விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனாவது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இங்க கவனிங்க. புறம்பான மனிதன், புறம்பான மனிதன், உள்ளான மனிதன். உள்ளான மனிதன் தான் ஆவி ஆத்துமா. அல்லேலூயா. இந்த புறம்பான மனிதன் யாருன்னா எங்கன்னா மண்ணுக்கு போகிறவன். அல்லேலூயா. வாசிங்க மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க, தெளிவா வாசிங்களேன். அங்க அழகா போடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். வாசிங்க.
ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான, நல்ல கவனிங்க, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நல்ல கவனிங்க, இங்கு ரெண்டு மனிதனை குறித்து ரெண்டு காரியத்தை சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் என்ன பண்ணுமா? கரெக்ட், ஆமா, அல்லேலூயா. ஒரு உதாரணம் சொல்றேன். புறம்பான மனுஷன் யார் தெரியுங்களா? நம்முடைய மேனி, நம்முடைய ஆவி ஆத்மா ஐம்புலம் இருக்குது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம், ஐம்புலம்னா என்னதுங்க? நம்முடைய சரீரம் இருக்குது இல்ல, ஐம்புலம் இருக்குதான். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே பேசி எனக்கு கேட்க மாட்டேன். புறம்பான மனுஷன், சாதாரண மனுஷன் சொல்லுங்களேன். சரி விட்டுரு, சொல்லுங்க. கரெக்டுதான். காது, கண்ணு, மூக்கு, வாய், இது சரீரம். இது கீழே இருக்கிறது சரி, இதுதான் ஐம்புலன். தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? இந்த ஐம்புலன் என்ன பண்ணணும்னா நாளுக்கு நாள் அழிக்கப்பட வேண்டும். ஆனா இந்த ஐம்புலன் என்ன பண்ண அழிக்க முடியாது. ஏன்னு கேளுங்க, ஒரு விஷயம் உதாரணம் சொல்றேன். ஐம்புலன்ல முக்கியமா ஒரு காரியம் இருக்குது. இந்த மூக்குக்கு விசேஷமான ஒரு காரியம் இருக்குதா இல்லையா? என்ன காரணம் சொல்லுங்களேன். இப்ப உங்களுக்கு ஒரு வாசனை கேக்குதா? சுவாசிக்கிறீங்களா? எங்கேயோ பக்கத்து வீட்டுல கறி குழம்பு வேகுது. இது நீ சொல்லி கட்டுப்படுத்த முடியல. இந்த அந்த வாசனை சொல்லும் போது இந்த நாவுல ஒரு எச்ச ஊறுதா இல்லையா? ஐயோ, ஒருத்தர் மாங்காய் சாப்பிடும் போது அவன் நம்முடைய நாக்கு என்ன சொல்லலாம்? புளியாங்கோட்டை புளியம்பழத்தை பிரிச்சு சாப்பிட்டு பாருங்களேன். அவன் சாப்பிடுவான், வாயில என்ன பண்ணும்? வேறு அந்த ஒரு ஊருக்கு. அதான் இதை மனிதன் என்ன பண்ண முடியாதுன்னா கட்டுப்படுத்த முடியாது. அது புறம்பான மனுஷனுக்குள்ள இயல்பான காரியம். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்னா, இந்த புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் நீ சொல்லாமே அழிஞ்சு போயிடுவான். ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இன்னைக்கு பிரதர் வந்து சொன்னாரு. என்ன சொன்னாரு சொல்லுங்க? என்ன சொன்னாரு? அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னாரு, எனக்கு 65 வயசு ஆகி போச்சு. இவர் இந்த புறம்பான மனுஷனை இவர் என்ன கட்டுப்படுத்தினாலும் நாளுக்கு நாள் என்ன பண்ணிடாது, அழிந்து கொண்டே போகும். கரெக்டா? அழிந்து கொண்டு போகும். என்ன மேன மினிக்கு பண்ணி, என்ன டை அடிச்சு, என்ன மூக்கு, என்ன நல்ல பாலிஷ் போட்டு நல்ல ட்ரெஸ் பண்ணி நல்லா பண்ணாலும் இந்த மேனியானது நாளுக்கு நாள் அழிந்து கொண்டே போகும். உனக்கு தெரியாமலே. நான் ரிட்டையர்ட் ஆனா சில சமயத்தில் பேசுவேன். அப்ப என்ன சொல்லுவேன்னா, அனுபவம் உள்ள மனிதர்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. இன்னும் பாருங்க, ஏது மூப்பின் காரணமாக அரசாங்கம் சொல்லும். இவங்க என்ன, அந்த நான் ஆர்டர் படிச்சு பார்த்தேன், எங்க அக்கா ஆர்டர்ல. அதுல என்ன போட்டிருக்குன்னா, உங்களுடைய வயதின் மூப்பின் காரணமாக உங்கள் பணியில் நிறுத்திருக்க முடியாது, இதுல இருந்து உங்களை விடுவிக்கப்படுகிறார். அவங்க இன்னைக்கு போய் ஹாஸ்பிட்டல் போய் வேலைக்கு போனா சக்க மாட்டாங்க. என்ன கேட்ட சொல்லலாம், உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சுமா, 60 வயசு ஆயிடுச்சு, இனி உங்களால வேலை செய்ய முடியாதுன்னு அரசாங்கமே சொல்லுகிறது. அந்த அரசாங்கம் சொல்லிடுச்சு. அதனால எனக்கு பலன் இல்லை, என்னால் முடியும்னா பலன் இருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற பலத்தால் நம்ம என்ன பண்ண, ஓட முடியும், செய்ய முடியும். ஆனால் நம்முடைய சரீரமோ நாளுக்கு நாள் இந்த மேனியானது தன்னை அழித்து கொண்டிருக்கிறது. இது இந்த மேனியை நம்ம என்ன பண்றோம்னா அதை மேன்மைப்படுத்துகிறோம், அழகுபடுத்துறோம். ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்னைக்கு சரியான மேக்கப் பண்ணல, நல்ல ட்ரெஸ் பண்ணல, நல்ல பண்ணல. இந்த காரியத்துக்காக வேண்டியே நாம் அதை மேன்மைப்படுத்துகிறோமே தவிர உள்ளான மனிதனை குறித்து நம்ம என்ன பண்ண மாட்டோம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். இந்த புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டிருக்கிறான், அழிக்கப்பட வேண்டியதுதான். அவனுக்கு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன உலகம் என்ன செய்கிறது, இந்த உள்ளான மனிதனை விட்டு விட்டு புறம்பான மனிதனுக்காக எல்லா முயற்சியும் எடுக்கிறான். நல்ல வீடு கட்டணும், நல்லா செய்யணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், தப்பு இல்லை, நல்லதுதான், இது தேவை. அதை காட்டிலும் மேலான ஒன்னது உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். நீ நான் நினைச்சா இந்த புறம்பான மனிதனை ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம அழிஞ்சு போறவன் தான்.
ஒரு நாள் என்ன பண்ணுவான்? ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க சொல்லுங்களேன்? என்ன பண்ணுவாங்க? பொட்டியில கொண்டு போவாங்க. அல்லேலூயா. பொட்டியில கொண்டு போய் அது மண்ணுக்கு மண்ணாகும், புழுதிக்கு புழுதாகும், சாம்பலுக்கு சாம்பலாகும் சொல்லி என்ன பண்ணுவார் பாஸ்டர்? விதைச்சிட்டு வந்துடும். இது விதைக்கு என்று விதைக்கிறோம், இது அறுவடை கொடுத்து பலனை கொடுக்கும் என்று. ஆனா நாம என்ன காரியத்தை விட்டு விடுகிறோம்னா, உள்ளான மனிதன் அவன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல், மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. நல்ல கவனிங்க, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும். நீ சொல்லணும், ஐயா இந்த புறம்பான மனுஷன் அழிக்கப்பட்டவன், அவன் அதுக்கு தான் அது, அவன் டூப்ளிகேட், அவன் ஒரிஜினல் இல்ல. இந்த சரீரம் இல்ல, ஒரிஜினல் கிடையாது. அப்போ வாசி தொடர்ந்து, உள்ளான மனுஷனானது ஆவி ஆத்துமா, இந்த ஆவி ஆத்துமா ஒன்றோடு இணைக்கப்பட்டது, ஒரு காரியத்தை இணைந்து கொண்டது. ஒருவேளை இந்த ஆவி சொல்லும் நீ இப்படி செய்யன்னு சொல்லும், இந்த ஆத்துமா சொல்லும் நீ இப்படி செய், இது ரெண்டு உணைந்தது. இந்த ஆவி ஆத்துமா எப்படி இருக்குன்னா, நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளையா மாற்றணும். இந்த ஆத்துமா தான் அங்க போய் நிற்கும். இந்த ஆத்துமா தான் ஆண்டவர்கிட்ட போய் நின்று பதில் பேசும். ஆண்டவர் சொல்லுவார், ஆத்துமாவே நீ இந்த டேவிட் பிரபாகரனே, நீ எனக்காக இந்த காரியத்தில் பூமியில செய்த பாடுபட்ட அனுபவித்த எல்லா காரியத்தையும் எனக்காக சகித்தியே, இந்த மண்ணுக்கு போகிற புறம்பாக இருக்கிற அந்த மனுஷன் தள்ளிட்டு நாளுக்கு நாள் புதிதாக்குற இந்த ஆத்துமாவை உம்முடைய சமூகத்தை ஒப்புவிக்கிறேன் சொல்லி கர்த்தர் உன்னை வரவேற்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் இந்த ஆவி ஆத்துமா சரீரம். அல்லேலூயா. அதுக்கு உதாரணமா ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். நல்லா கவனிங்க. இந்த உள்ளான மனிதனும் இந்த புறம்பான மனிதனை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான், ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து, என்னங்க, அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து வந்தான். லாசரு என்னும் ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பற்கள் நிறைந்தவனாய் இருந்து துணிக்கையினாலே அவன் பசியை ஆற்ற ஆவலாய் இருந்தான். நக்கிற்று. நல்ல கவனிங்க. தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே நல்ல கவனி போதும், வேதனை படுகிற போது கவனிங்க. இப்போ இங்க ஒரு சம்பவம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ரெண்டு பேர் இந்த பூமியில வாழ்றாங்க. ஒருவன் ஐஸ்வர்யவான், ஒருவன் தரித்திரன். அல்லேலூயா. இது ஊமை அல்ல. ஆண்டவர் சொன்னாங்க பாருங்க, பேரிட்டு கூப்பிடல். லாசரு என்ற ஒரு தரித்திரன் இருந்தான். ஐஸ்வர்யவானுக்கு பேர் சொல்லப்படல. அவன் யூதன் என்று சொல்லப்படுகிறது. அவன் இங்க நல்ல கவனிங்க சம்பவத்துல. இப்போ உள்ளான மனிதனும் புறம்பான மனிதனும் இங்கு ரெண்டு பேரும் செயல்படுறாங்க. என்னன்னு கேட்டா, புறம்பான வாழ்க்கை என்ன, அவன் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, ஐஸ்வர்யவானாய் இருந்தான், சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்தான். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 19ஆம் வசனத்தை. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பாருங்க, ரத்தாம்பரமும் வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பரமாய் போதும். இப்ப அவன் எப்படி வாழ்க்கை வாழறான் சொல்லுங்க. எப்படிங்க?
நல்ல எல்லா ஒரு குறைவில்லாதபடி அவனுக்கு தேவையான ஆடைகள், அவனுக்கு தேவையான சாப்பாடுகள், விதவிதமான சாப்பாடு. வேலைக்கு சாப்பாடுன்றதை காட்டிலும் அவனுக்கு அதிகமான சாப்பாடு கிடைச்சிருக்கும். அவன் என்ன நினைச்சுக்கிறானோ அவன் செய்திருப்பான். உட்கார்ந்ததுல எல்லாம் வந்திருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதே நிலைமையில அதே இடத்துல ஒரு தரித்திரன் இருக்கிறான். அவன் மேஜையில வீடு துணிக்க சாப்பாட்டுக்கு வழி இல்ல. சரீரம் எல்லாம் அவனுக்கு எப்படி இருக்குதுங்க? அவனுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ் இல்ல. நல்ல கவனிங்க, இங்க ரெண்டு சம்பவம் நடக்குது. ஒரு சரீரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் நல்ல வஸ்திரத்தோடு, நல்ல ஆடம்பரத்தோடு, நல்ல அழகோடு, எல்லா சம்பாஷத்தோடு கூட வாழுகிற மனிதன் இருக்கிறான். ஒன்றுக்கும் யாராலும் அன்பை நேசிக்கவோ உணவு கொடுக்கவோ அவனுக்கு வழி இல்லாதபடி தன் சரீரத்துக்கு ஆடை கூட இல்லை. மேஜல துணிக்கி சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மன ரெண்டு பேரும் மறிச்சிட்டாங்க. இப்போ அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஒரு சம்பவம் நடக்குது. ரெண்டு பேரும் அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்க பண்ணிட்டாங்க? எங்க பண்ணிட்டாங்க? என்னத்தை அடக்கம் பண்ணாங்க? சரீரத்தை ஐஸ்வர்யவான் அடக்கம் பண்ணப்பட்டான், இந்த தரித்திரனும் அடக்கம் பண்ணப்பட்டான். இங்க ரெண்டு சம்பவம் சொல்ற. நல்ல கவனிங்க, இது எத்தனையோ நம்ம கேட்டிருக்கலாம், எத்தனையோ கதை சொல்லியிருக்கலாம், நம்ம சண்டைகளை சொல்லியிருப்பாங்க. ஒரு சின்ன ரகம் சொல்லி தரேன் பாருங்க. உள்ளான மனிதன் இங்க இருக்கிறான், புறம்பான மனிதன் இங்க இருக்கிறான். என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இவன் மறிச்சிட்டான்ல, இவன் நினைவுலாம் இருக்குதா? இல்ல. இப்போ இவன் ஆத்துமா எங்க போயிடுச்சு? ஒரு ஆத்துமா ஆபிரகாம் மடியில் இருக்கிறது, ஒரு ஆத்துமா பாதாளத்தில் இருக்கிறது. இந்த ஆத்துமாக்குள்ள ஒரு பெரிய சம்பவம் நடக்கு. என்ன சம்பவம்னா, உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு சம்பவம் நடக்கு. என்ன சம்பவம்னா, இங்க சொல்றான், இவன் ஆபிரகாம் மடியில் இருக்கிறான், தரித்திரன். யார் மடியில் இருக்கிறான்? தரித்திரன் இருக்கிறான். ஐஸ்வர்யம் இருக்கிறான். இப்ப பாதாளத்தில் இருக்கிறவனுக்கும் ஐஸ்வர்யவானுக்கும் வார்த்தை நடக்கல. இந்த தரித்திரனுக்கு வார்த்தையே அங்க வரல. இங்க சம்பவம் நடக்கு. ஆபிரகாமுக்கும் ஐஸ்வர்யவானுக்கும் ஒரு பெரிய உறவாடல் நடக்குது. ஒரு வார்த்தை ஜால் நடக்குது. சொல்லலாம். இப்ப கவனிங்க, நீங்க வீட்டுல போய் இந்த வசனத்தை சம்பவம் வாசிங்க. அங்க அழகா போட்டிருக்கு. என்ன வசனங்களா? அவன் சொல்றான், மறிச்சிட்டான். இப்போ இவனுக்கு மறிச்சவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. கண்ணு இல்ல, காது இல்ல, மூக்கு இல்ல, சுவாசிக்கிற என்ன இல்ல, முகர் இருக்கிற புறம்பான மனுஷனுக்கு என்ன இல்ல. இப்போ செத்து போயிட்டான். அவனுக்கு சுவாசிக்க முடியுமா? அவன் சரீரத்துல கத்தியத்தை குத்தினால என்ன தெரியாது? ஒண்ணுமே இருக்காது, தெரியாது, அவனுக்கு தெரியாது. இப்ப மறிச்சு போயிட்டான். கண்ணு இல்ல, காது இல்ல, கேட்க காது இல்ல, பார்க்க கண்ணு இல்ல, சுவாசிக்க மூக்கு இல்ல, அவன் நடக்க சரீரம் இல்ல, அடக்கம் பண்ணப்பட்டுட்டான். புறமான மனுஷன், டூப்ளிகேட் மனுஷன் செத்து போயிட்டான், மறிச்சு போயிட்டான். இப்போ இங்க ஒரு சம்பவம் நடக்கு. என்ன சம்பவம்னா, இப்போ இந்த ஐஸ்வர்யவான் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? ஆபிரகாமே என்ன கூப்பிட்டான்? 22 வாசிங்களேன். மரித்து தேவ தூதரால் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போக விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். வேதனை படுகிற பொழுது என்ன பண்றான்? அவன் கண்ணு எப்படிங்க தெரியும்? செத்துட்டானே. அவன் கண்ணு தான். நம்ம முதல்ல மறிச்சிட்டாங்களே, ஒருத்தர் மண்ணில் பெட்டிலையோ மண்ணில் போட்டு பொச்சிடறாங்களே. ஒரு மனுஷனுக்கு முதல்ல எது அழுகி போகும்போது கண்ணு தான் ஃபர்ஸ்ட் போயிடும். கண்ணு முதல்ல அழுகிடுமாங்க. ரெண்டாவது என்னன்னா சரீரம் அழிடும். மூன்றாவது இந்த மூளை எல்லாமே அழுகி போயிட்டு லாஸ்ட்ல அந்த எலும்பு இருக்கும். இந்த எலும்பும் கூட பல ஆண்டுகள் கழித்து என்ன பண்ணிடும்? மண்ணோடு மண்ணா போயிடும். எப்படி இவனுக்கு கண்ணு தெரிஞ்சது? இவன் ஆபிரகாம் எப்படி தெரியும்? இவன் இயேசு கிறிஸ்து நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். நல்ல கவனிங்க, இவன் யாருன்னா ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு யூதன் சொல்லப்பட்டிருக்குது. அதனால்தான் தகப்பனே என்று கூப்பிடுகிறான். தொடர்ந்து வாசிக்கும் தெரியும். இப்ப இங்க சொல்லுங்க, என்ன பாருங்க, இவன் சொல்றான் ஆபிரகாமை ஏறெடுத்து பார்க்கிறான். இவன் ஆபிரகாம் உனக்கு எப்படி தெரியும்? இவனுக்கு எப்படி தெரியும்?
ஆபிரகாம் மடியில லாசர் உட்கார்ந்தத இந்த ஐஸ்வர்யவான் கேட்கிறான். ஆபிரகாம் மடியில இந்த லாசர் உட்கார்ந்து இருக்கிறாரேன்னு சொல்லி கூப்பிடுறான். ஒன்னு சொல்றேன் கவனிங்க, இந்த உலகத்துல ஒரு மனிதன் மரிச்சு தேவனோடு கூட இருக்கும் பொழுது இந்த ஆத்துமாவுக்கு ஒரு உள்ளான மனிதனோட தன்மை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியம் சொல்லட்டுமா? இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு எனக்கும் கொஞ்ச காலம் பாடு வேதனைகள் எல்லாருக்கும், அழு இருக்கும், புலம்பல் இருக்கும். இந்த மனுஷன் முடிஞ்சு போயிடும். டூப்ளிகேட், ஆனா டூப்ளிகேட் இல்லாத ஒரு இருக்கிறது ஆவி ஆத்துமா. அல்லேலூயா. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சொல்றல, நம்ம வேதனை படுறோம், பூமியில வேதனை படுறோம், அழுகுறோம், புலம்புறோம். இது இல்லைங்க. நித்திய காலமாய் அழுவாதபடி ஆபிரகாம் மடியிலே கர்த்தர் உன்னை என்னை கொண்டு போய் விட அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அங்க சொல்றான், ஐயா எனக்கு வேதனை இருக்குது. ஆபிரகாம் மடியில பாக்குறான். இவன் கண்ணு திறக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுக்கு கண்ணு திறந்து பார்க்கணும். ரட்சிக்கப்பட்ட உனக்கும் எனக்கும் அவருடைய பார்க்க கர்த்தர் உனக்கு கண்களை திறப்பார். ஆமென். அங்க ஒண்ணு சொல்ற முதல் வாசிங்க. அவன் கண் திறக்கப்பட்டு கண்களை ஏறெடுத்து ஆபிரகாமையும் கண்டான். விடுங்க. இப்ப ரெண்டா என்ன பண்றனா, அவன் தகப்பனேன் என்று கூப்பிடுறான். என்ன கூப்பிட்டான்? இவன் ஒரு யூதன் போய் அவன் ஆபிரகாம் மடி, ஆபிரகாம் தெரியுமா? இவன் ஆபிரகாம் தான் தெரியுமா? தகப்பனேன்னு கூப்பிடுறான். அடுத்தது என்ன பண்றது? எனக்கு இறங்கி விரல் நுனியை தண்ணீரினால் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அனுப்ப வேண்டும் என்று இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அல்லேலூயா. ஐயா, புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அவன் அடியப்படணும். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். ஏன் கேட்டா, அங்க ஒரு வேதனை இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது. அதை அறிஞ்சு கொண்டான். இந்த ஐஸ்வர்யவான் உலகத்தில் இருக்கும் போது எல்லா சந்தோஷத்தோடு கூட வாழறான். அவனுக்கு இங்க வேதனை இல்லை. நல்லா பண்ணீங்க. இந்த பூமியில் அவனுக்கு என்ன இல்லை சொல்லுங்க. தூங்காதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஐஸ்வர்யவானுக்கு இந்த பூமியில் என்ன இல்லை? அவனுக்கு வேதனை இல்லை. தண்ணீர் அந்த வற்றுகிற அந்த வறண்டு போகிற வற்று தன்மை அவனுக்கு இல்லை. ஒரு குறைவு இல்லை. இங்க பாருங்க. ஆனா அந்த பூமியில வாழற தரித்திரனுக்கோ சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இந்த உலகத்துல ஒரு வழி இல்லை. அவன் மறிச்சுட்டான் நலமா இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு நாள் அவன் புலம்பி இருப்பான், அழுதிருப்பான். ஒருவேளை சாப்பாட்டுக்காக அழுதிருப்பான். இந்த புண்ணை சொரிஞ்சிருக்கும் போது சொல்லும், ஐயோ இது வேதனை உண்டாக்குதே, இந்த பூமியில நான் படுகிற வேதனை உண்டாக்குதேன்னு சொல்லி அவன் இங்க வேதனை பட்டிருப்பான். அவனுக்கு தெரியாது, நான் ரட்சிக்கப்பட்ட நான் மரிச்சு என்ன அடக்கப்படும் போது நான் பிதாவின் மடியில வேதனை இல்லை, சுகத்தோடு கூட இருப்பேன் என்பதை அறிந்து கொண்டான். அல்லேலூயா. இங்க ஐஸ்வர்யவான் படுறான். ஐயா வேதனை இருக்குது, கண்ணீர் இருக்குது, தண்ணி நான் வறண்டு போய் அப்புறம் அதற்கு ஆபிரகாம், மகனே நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் நன்மைகளை அனுபவித்த, நல்ல கவனிங்க, நன்மைகளை அனுபவித்தார். லாசருவோ தீமையே அனுபவித்தான். அம்மா பூமியில தீமை, கர்த்தருக்கா பூமியில தீமை அனுபவிக்கிறியா? கர்த்தர் உனக்கு நன்மையானவர்களை மாற்றுவார். அல்லேலூயா. தீமை அனுபவிக்கிறியா? பாடு அனுபவிக்கிறியா? கர்த்தருக்காக நீ பாடுகளை அனுபவிக்கிறியா? சரீரத்திலேயோ சரி, உள்ளான மனுஷனும் சரி. ஐயா, உள்ளான மனுஷன் அழுகக்கூடாது. அவன் புதிதாக்கப்பட, நாளுக்கு நாள் அவன் புதிதாக்கப்பட வேண்டும். புறம்பான மனிதன் தான் அழியப்பட வேண்டும். வாசிங்க தொடர்ந்து. நினைத்துக்கொள், தேற்றப்படுகிறான். ஐயா அவன் தேற்றப்படுகிறான். இந்த ஆத்மா தேற்றப்படணும். நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து
உங்களிடத்தில் கடந்து போவதற்கும் அவ்விடத்திலிருந்து கடந்து வரவும் மனதுள்ள கூடாதபடிக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே இருக்கிறாங்க, வராதபடி சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, என்றான். அதற்கு அவன், மோசேவின் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோரிலிருந்து எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆபிரகாமுக்கும் ஐஸ்வர்யவானுக்கும் பெரிய உறவுவாடு நடக்குது. அவன் கேட்கிறான், ஐயா இங்க வேதனைப்படுறேன், நான் பட்டுட்ட போதாது, போதும், என் கூட போனவங்க 5 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இங்கிருந்து மோசே அனுப்பு சொல்லு, இங்கிருந்து ஒரு மனுஷனை அனுப்பு. அப்ப சொல்றாரு, அப்ப உங்களுக்கு எனக்கு பெரிய இடைவெளி இருக்குது, நான் போ ஒரு ஆள் அனுப்ப முடியாது. இல்ல மோசேவுக்கே அவங்க செவி கொடுக்கலையே, உனக்கு எப்படி செவி கொடுப்பாங்க? நானும் சொல்றேன், நானும் இயேசு நல்லவர், இந்த ஆத்துமா கெட்டு போகாதீங்க, இந்த ஆத்துமா நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் சொல்லி இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் சொல்லும் பொழுது இதை கேட்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவன் ஜெபத்திலும் மற்ற காரியத்திலும் அவன் எழும்பி பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறான். ஆனா ஒரு நாள் வரும் பொழுது அவன் செவி கொடுக்காதபடி அவன் அந்த ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் கெஞ்சுறான், ஐயா நான் படுகிற வேதனை போதும், என் குடும்பத்தை சார்ந்தவர் படக்கூடாது என்று சொல்லுகிற வேளையிலே அவன் சொல்லுகிறான், மோசே அனுப்பு, அவன் போய் சொல்லிட்டு வரட்டும். அவர் சொல்றாரு, இல்லையா அவர் போய் சொல்லும் பொழுதே மரித்தோடு உன்னதம் போய் சொன்னா அதை நம்ப மாட்டாங்களேன்னு சொல்றாங்க. இது என்ன குறிக்கிறதுனா, எதை குறிக்கிறதுனா, ஆவியானவர் உனக்குள்ளே செயல்படும் பொழுது, அல்லேலூயா, ஆவியானவனை நடத்தும் பொழுது நீ என்ன பண்ணணும்னா, கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கணும். அல்லேலூயா. இது என்ன சாராம்சம் முடிக்கிறேன்னா, தேவனுடைய வார்த்தையே உன்னை நடத்தும், உன்னை பாதுகாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி முடிச்சிட்டா, ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்களேன். அங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, முடிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 21, 14, 15, 16 கொஞ்சம் வாசிங்களேன். அதிகாலை எழுந்து அப்பத்தையும் துரித்து தண்ணீரையும் எடுத்து தோளில் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அனுப்பிவிட்டான். துரப்பட்டு போய் நல்லா நீங்க பேர்சபா என்ற வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தால், துரித்திருந்த தண்ணி செலவழிந்த பின்பு செல்லியின் கீழே வைத்து விட்டு, நான் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று அம்பு பாயும் தூரத்திலே உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதால், பிள்ளையின் சத்தத்தை போதும் கவனிங்க. இப்ப நல்லா கவனிங்க. இங்க ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், ஆகாரு ஆபிரகாமுடைய பிள்ளையுடைய காரியம் முடித்து ஆகாரை அனுப்பி விடுகிறார். ஒரு துருத்திர தண்ணி வச்சுட்டு, அம்மா இனி உன் வாழ்க்கை நீ பாத்துக்கோ, என்னால முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. இப்போ தண்ணி செலவழிஞ்சு போச்சு. வனாந்திரம், பேர்சபா என்ற வனாந்திரம். என்ன வனாந்திரம்? ஏன் ஆண்டவர் அது பேர் வச்சான்னு தெரியுமா? ஒரு காரணம் சொல்றேன். பேர்சபா வனாந்திரத்துல வனாந்திரம், பிள்ளை போய் சாவ போகுது, தண்ணி இல்ல,
நாக்கு வறண்டு போச்சு. இப்போ புள்ள சாக போது பாக்குற, நான் பார்க்க விரும்பல. இங்க பாருங்க, இங்க கொஞ்சம் கவனிங்க. தன் இருதயத்துல என்ன நினைக்கிற சொல்ற கவனிங்களா? தன் இருதயத்துக்குள்ள என்ன சொல்றேன்னா, தண்ணி காலி, தண்ணி செலவஞ்சு போச்சு. இது சுத்தி இருக்கிற இடம் வனாந்திரம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பிள்ளை என்ன பண்ண போகுது? சாக போகுது. நான் இப்ப பார்க்க மாட்டேன், திரும்பிக்கிறேன். என்ன பண்ற? இப்போ தன் இதயத்தில் அப்டேட் பண்ணினே இருக்கிற. இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துரு போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போகுது. என் வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு. ஆபிரகாம் என்னை கைவி, நானா போனேன் ஆகார் அந்த வீட்டுக்கு அடிமை பண்ண, நானா போனேன், என்னை கொண்டு போனாங்க, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாங்க, என்னை இப்படி வனாந்திரத்துல விட்டாங்களே, இப்படி புலம்பிக் கொண்டு நான் அந்த இருதயத்துல என்ன யோசித்து பாருங்களேன். பிள்ளை நானு, இந்த வனாந்திரம் இன்னும் இருட்டாய் போச்சுன்னா என்ன வரும்? மிருகம் வருமோ? என் பிள்ளையை சாவடிச்சிருமோ? என் வாழ்க்கை இவ்வளவுதானோ என்று கலங்கி கொண்டே தன் வாழ்க்கையை, பிள்ளையை குறித்து எண்ணிக்கொண்டே இருக்கிறான். பிள்ளை சாக போதும், நான் பார்க்க மாட்டேன். ஐயோ, என் வாழ்க்கை இயேசு என்னைக்கு ஏத்துக்கொள்ளணும்? என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை தரித்திரம் வந்துச்சு, இனி எனக்கு உதவி செய்வார் யாரு இல்ல என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோமே. இது இல்ல வாழ்க்கை, இது இல்ல காரியம், இது இல்ல நம்மளுக்கு ஜெயம். ஆனால் ஒரு காரியம் இருக்கிறது. ஆகார் ஒன்று மறந்து விட்டாள். நான் மறந்துட்டேன், சொல்ல பார்க்கலாம். சொன்னா பிரைஸ் தரேன். ஆகார் ஒண்ணு மறந்துட்டா. ஆகார் ஒண்ணே ஒண்ணு மறந்துட்டாங்க. ஒண்ணு மறந்துட்டா. சொன்னா பிரைஸ் தரேன். ஓ கேட்கல, நான் முடிக்கிறேன். டைம் முடி போகுது. கரெக்டா கை தட்டுங்க, கை தட்டு பார்க்கலாம். நல்ல கை தட்டுங்க. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மறந்துட்டா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மறந்துட்டா. என்ன மறந்துட்டா தெரியுங்களா? வாசித்து பாருங்க, 21:13 வாசிங்க. அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்ததை இந்த ஆகார் மறந்துட்டா. அல்லேலூயா. இப்ப அவளுக்கு அப்டேட் என்ன ஆகுது? இனி வாழ்க்கை இல்ல, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்ல, நான் தனிமையா இருக்கிறேன், அவ்வளவுதான் என்னோட குடும்பம், என் பிள்ளை அவ்வளவுதான். ஐயோ வனாந்திரமான வாழ்க்கை, நாளைக்கு என்ன செய்வேன் தெரியல, கடங்காரன் வந்து நிக்க போறான், அவனுக்கு என்ன போய் சொல்ல போறேன் தெரியல, வீடு கட்டிக்க முடிக்க முடியல, என்ன போய் செய்ய போறது தெரியல. இந்த 6 மாசம் முடிஞ்சு 7வது மாசம் 20ஆம் தேதி வந்துச்சு, இன்னும் இந்த வருஷம் முடிய போகுது, என் குடும்ப நிலைமை என்ன 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 இப்படியே நம்முடைய ஆத்மாவை, புறம்பான மனிதனை பாதாளத்துக்கு கொண்டு போகிறோம் தவிர நாளுக்கு நாள் புதிதாக மறந்து விடுகிறோம். ஆமென். வேதம் சொல்ல வாசிங்க, 2:21-19 வாசிங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியாகமம், தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவர் ஒரு தண்ணீர் துறவை கண்டு. சரி போதுங்க, கவனிங்க. ஆதியாகமம் 17:20 வாசிங்க. ஆதியாகமம் 17:20. இஸ்மவேலுக்காகவும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், அவனை ஆசீர்வதித்து பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், 12 பிரபுக்கள் பெறுவான், அவன் பெரிய ஜாதியாக்குவேன். ஐயா, இதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஆகார்ட்ட பேசிட்டார். இவோ ஒரு தாட்டி வீட்டை விட்டு கோச்சிட்டு வந்துருவாள்ல, ஆகாரங்க என்ன பண்ற? ஐயா எனக்கு ஒத்துட்டாங்க ஐயா, நீ கவலைப்படாத, உன் பிள்ளைய 12 கோத்திரம் உருவாகும், உன் சந்ததி இப்படி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. இதை மறந்துட்டாரு. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. இப்போ அழுவுரா. ஆண்டவர் கேட்டாரு, ஆகார் இங்க என்ன பண்ற? அழும்போது ஆண்டு உங்கள்கிட்ட கேட்பாரு, ஆகார் உனக்கு என்ன பண்ற? உனக்கு என்ன சம்பவித்தது? சொல்ற, உனக்கு என்ன சம்பவித்தது? சொல்றா, ஐயோ என் பிள்ளை சாப்பிடுது, புலம்புற, திரும்ப புலம்புற. அந்த வசந்த பார்த்து பாருங்க வீட்டுல போய், ஆகாரே உனக்கு என்ன நடந்தது, என்ன சம்பவித்ததுன்னு கேட்க. உனக்கு என்ன இங்க வேலை? 1ஆம் என்ன? பெர்சபா என்றால் உடன்படிக்கையின்
உடன்படிக்கை, வாக்குத்தத்தின் உடன்படிக்கையின் அர்த்தமா அந்த பேர் சபா என்றால். இதே இடத்த ஆண்டு வாக்குத்தத்தம் பண்ணாரு. அம்மா கவலைப்படாத, ஆண்டவர் உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி உனக்கு என்று ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. உன்னை கைவிடவே மாட்டாரு. ஆமென். இப்போ ஒரு ரகசியம் கேட்கிறேன், அங்க தண்ணி இவளுக்காக வந்ததா இல்ல ஏற்கனவே இருக்குதா? சொல்லுங்களேன், கேட்க மாட்டேங்குது. ஏற்கனவே எப்படி இல்லையே, தண்ணி இல்லையே. எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? அங்க தண்ணி வந்துச்சு. அப்படியா? அப்ப அழுகுலாம் பார்க்காம இருந்தா. ஐயா நான் சொல்லட்டுமா, ஏற்கனவே நீரூற்று இருக்கிறது. ஏற்கனவே என்ன இருக்குதுங்க? என்ன இருக்குது? இருக்குது. இவ கண்ணு குருடா இருக்குது. என்ன இருக்குது? 19 வாசிங்க, அந்த 19 வாசிங்க, ஆதியாகமம் அந்த வசனத்துல. நல்ல கவனிங்க. தேவன் அவருடைய கண்களை திறந்தால் அப்பொழுது அவள் தண்ணீர் துறவை கண்டு போய் நிரப்பி கொடுத்தார். வாசிக்க தொடர்ந்து. பிள்ளையினுடனே இருந்தார், வளர்ந்து குடியிருந்து வல்லவன கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற. ஐயா ஏற்கனவே நீர் இருக்கிறது, ஏற்கனவே ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படனா ஏற்கனவே இருந்தத நீ நானும் பார்க்கணும். ஆமென். ஐயோ நான் என்ன செய்ய போன தெரியலையே. கண்ணு என்ன தெரியாது, கண்ணு தெரியல, காது கேட்கல, ஏதோ ஒண்ணு கேட்குது. நாளைக்கு நீ அவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சு போச்சு. இனி உனக்கு உதவார் யாரும் இல்ல. இல்லம்மா, வனாந்தரத்துல தான் ஆண்டவர் பேசினார். வனாந்தரத்தில் தான் நீரூற்று இருக்கிறது. அதை பார்க்கும்படி அவருடைய கண்களை திறந்த பொழுது இப்ப சொல்லுகிறது, அங்க பெரிய நீரூற்றை கொடுத்து கர்த்தர் அவனையும் அவன் பிள்ளையும் ஆற்றும்படி தேற்றும்படி ஒரு பலத்தை கொடுத்து அவர் ஓடும்படி செய்தார். அல்லேலூயா. எபேசியர் 3ஆம் அதிகாரம், நான் 16 வசனம் வாசிங்க. 3:16 வாசிங்களேன். எபேசியர் 3:16 வாசிங்க, நான் முடிக்கிறேன். எபேசியர் 3:16. எபேசியர் 3:16 தேர்றம் போறியா? நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். வேதம் சொல்லுகிறது, அவர் உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் பலப்படுத்துகிறார் இருக்கிறார். அதனால தான் தேவனுடைய வார்த்தையை எந்த மனுஷன் பிடிக்கிறானோ, அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்கிறானோ, அவன் கண்கள் திறக்கப்படும். ஆமென். உலக பிரகாரமான ஐஸ்வர்வான ஆபிரகாம் 2000 வருஷத்துக்கு முன்ன இருந்த ஆபிரகாம அவனுக்கு கண் தெரியுது இல்ல? ஆபிரகாம் கூப்பிடுறான்ல, நீ நான் அந்த இயேசு கிறிஸ்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா, அவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஐயா, அவரே நம்பி இருக்கிறோம் ஐயா, நம்முடைய கண்களும் திறக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரம் இல்ல, பேர்சபா இல்ல, பேர்சபாயை உருவாக்கின தேவன் உன்னோடு கூட என்னோடு கூட இருக்கிறாரே. அல்லேலூயா. இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, ஆகாரை போல அழக்கூடாது, ஆகாலை போல புலம்ப கூடாது. நாளுக்கு நம்ம இன்னைக்கு நிறைய இல்லை என்ன வந்துச்சு, அவளை செல்லணும்னு சொல்லணும். ஏங்க கொஞ்சம் உடம்பு குறைக்கணும், இது சாப்பிடுங்க. சுடு தண்ணி குடிச்சா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் குறையும். ஒருத்தர் சொல்லுவான் பசு தண்ணி குடிச்சா உடம்பு குறையும், வாக் பண்ணா உடம்பு குறையும். இப்போ மனுஷன் என்ன பண்றான்னா, ஒரு நாள் கடைப்பிடிப்பான். என்ன கடைப்பிடிப்பான்? சுடு தண்ணி குடிச்சுதான் இருப்பான். 2ஆம் நாள் சொன்னான், பார்த்தான் பாரு யூடியூப், பசு தண்ணி குடிச்சா இன்னும் உடம்பு குறையும். சுடு தண்ணி விட்டுருவா, குடிச்சிருவான். அடுத்த ஜூஸ் குடிங்க, இந்த ஜூஸ் குடிங்க. இதை நம்ம என்ன பண்ண அப்டேட் பண்ணினே இருக்கணும் இல்ல? இந்த பிசாசு இப்படி தான் சொல்லணும், நீ இது செய்யு, இது செய்யு, நீ ஏன் வந்து இப்படி இருக்கிற, புலம்பினே இரு, நீ அழுதுனே இரு, நீ அழுதுக்கு தான் பிறந்திருக்கிற, நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட தான் பிறந்திருக்கிற, நீ வேதனைப்பட தான் பிறந்திருக்கிற, நீ துக்கப்பட தான் பிறந்திருக்கிற, உன்னை சாப கேடு. உன்னை இந்த பிசாசு இப்படி சொல்லி 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 சொல்லியே கண்ணு என்ன பண்ணிட்டான் சொல்லுங்களேன், குருடாக்கி வச்சுட்டான். இல்ல, ஐஸ்வர்வான் மரித்தான். இந்த தரித்திரனோ எங்க இருக்கிறான்? அவனுக்கு இங்க பற்கடிப்பு இல்ல,
வேதனை இல்ல. இவன் சொல்றான், நான் வேதனைப்படுறனே, என் கூட பொண்ணுங்க இத்தனை பேர் இருக்கிறானே, நீ அனுப்பு. இந்த ஆகார் புலம்புறா, ஐயோ இந்த ஆபிரகாம் நம்பி வந்தனே, என்னங்க சம்பாஷமா இருந்தனே, இந்த வாக்குத்தத்தத்தை மறந்துட்டா. ஆண்டவர் பேசுற வாக்குத்தத்தத்தை மறந்துட்டான், ஆபிரகாம் மறந்துட்டான். ஆனா கர்த்தர் மறக்கலங்க. அவர் நினைத்து அவளை ஆசீர்வதித்து அவன் சந்ததி 12 கோத்திரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இன்றைக்கும் உலகம் முழுவதும் அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னா மாறவே மாட்டார். வாக்குத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், அவர் வார்த்தை அனுதினம் சொல்லி ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கண்களை விட்டு ஜெபிக்கலாம்.